அங்கிருந்து சிவராஜ்குமார் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவரு அங்க இருக்கக்கூடிய ஒரு நடிகர், ஒரு பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கும்போது அவர் சொல்ற வார்த்தை தற்பொழுது இந்த பிரச்சனையை சாந்தப்படுத்தும். கமலுக்கு சிவராஜ்குமார் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கமலுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. சிவராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் குடும்பத்திலிருந்து வந்தவர், அவருடைய மகன். அந்த ராஜ்குமார் குடும்பத்துக்கு பெரிய செல்வாக்கு. அங்க வந்து எப்படி சொல்றது, கிங் மேக்கர் ராஜ்குமார் அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கும் அந்த குடும்பத்துக்கு வந்து அதே செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு. இப்ப சிவராஜ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கமல் சொன்னதுதான் சரி அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இதே சிவராஜ்குமார் காவிரி பிரச்சனை வரும்போது அவரோட ஸ்டாண்ட் வேறையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது, அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும்ல, அந்த மெச்சூரிட்டியில பார்க்கும்போது சரியான விஷயம் தான், அது தப்பான விஷயம் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த கமல் பக்கம் தான் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்படி சொல்லியிருக்கும் போது அது வந்து எப்படி சொல்றது, தனியா ஒரு பார்வை மக்களிடம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஏதோ வந்து சரியான விஷயத்தான் கமல் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத கன்னட மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் முதல்வர் உட்பட எல்லாருமே பாத்தீங்கன்னா அறிக்கை கொடுக்க வேண்டிய நிலைமை கட்டாயம். ஏன்னா அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அரசியல் அவங்க செஞ்சுதான் ஆகணும்.